அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மேச ராசிக்கு சனி பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது. பொதுவாகவே கோச்சார பலன் 10-15% அதிகம்தான். அதற்கு மேலே அது பெரிய தாக்கங்களை கொடுக்காது. இப்போ மேசராசிக்கு 12ஆம் இடத்துல விரயச்சனியாக வரக்கூடிய சனி பகவான் இயற்கை சுவரான குருவின் வீட்டில் அமர்றதுனால சுப விரயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டார். இப்போ வந்தவொடனே சுப விரயங்களை கொடுப்பாரா அப்படின்னா முதல்ல பிரச்சனைகளை தான் கொடுப்பார். ஏன்னா அங்கே ஏற்கனவே ராகு இருக்கிறாரு. ராகு மேலே அங்கே சனி வரும்போது குறிப்பாக அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் அங்கே ஒரு மிகப்பெரிய கிரக யுத்தமே நடக்கப் போகிறது சனி பயிற்சி அப்போ. அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். முதல்ல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் மேஷத்துக்கு 12ஆம் இடமான மீனத்தில் எந்த கிரகம் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அங்கே ஏற்கனவே ராகுவோ செவ்வாயோ இல்லை சூரிய சந்திரர்களோ, ஒரு சந்திரன் இருக்க வாய்ப்பில்லை, சூரியனோ மற்ற எந்த கிரகங்கள் இருக்குன்றதை பார்க்கணும். அதன் மீது தான் இந்த கிரகம் போகுது. அப்போ எந்த மாதிரியான பலன்களை செய்யும் அப்படின்றத கவனிக்கணும். அங்கே சுக்கிரன் குரு ஏற்கனவே உங்களுக்கு மீனராசியில் இருக்குது. அதன் மீது சனி போகிறார் அப்படின்னா பொருளாதார அமைப்புகளும் தொழில் அமைப்புகளும் நன்றாக இருக்கும். இல்லை ஏற்கனவே அங்கே செவ்வாய் ராகு கேது இந்த மாதிரி அமைப்புகள் கிரகங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக பிரச்சனையை நமக்கு கொடுக்கணும்ல என்ற மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த அமைப்புகள் ஒரு முறம் இருக்க நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தை அமைப்பின்படி நம்மளுடைய ராசிநாதன் எங்கே இருக்கார், தற்போது நமக்கு என்ன தசாபத்திகள் நடக்குது அப்படின்ற அமைப்புகளெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதன் அடிப்படையில் தான் இந்த கோச்சாரம் செயல்படும். என்ன தசா நடக்குது, அந்த தசாநாதன் கோச்சாரத்தில் எந்த அமைப்பில் இருக்கார், புத்திநாதன் எந்த அமைப்பில் இருக்கார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். பொதுவாக 12ஆம் இடத்துல வரும்போது அவர் சுப விரயங்களை கொடுப்பார் அப்படின்றதான் விதி. இப்போ நம்மளோட ஜனனகால ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மீது போகிறார் அப்படின்ற அமைப்புலையும் ஒருவேளை எந்த கிரகமே இல்லை மீனராசியில், அப்போ எங்களுக்கு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆளே இல்லாத வீட்டில் போய் நம்ம விருந்து சாப்பிட போனோம்னா எப்படி இருக்கும்? அப்போ இந்த சனி பயிற்சி நாம் உணர்வதற்கு முன்னரே இந்த சனி பயிற்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விடும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை.